இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. சரிங்களா? ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மராத்தியர்கள். சரிங்களா? ஸோ மராத்தியர்கள் பற்றி ஒரு 120 கொஸ்டின்ஸ் ஃபுல் ரிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மராத்தியர்கள்னால் ஒரு ஜென்ரலான பாயிண்ட் சொல்லாமா? மராத்தியர்கள் என்ன போர் முறையை நன்கு அறிந்திருப்பாங்க? கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்குதல், இல்லையா? மராத்தியர்களில் முக்கியமான அரசர் யார்? சிவாஜி. சரிங்களா? சிவாஜி அமைச்சரவையில் இருந்த அந்த அமைச்சர்கள் பேர் என்ன? அஷ்டப்பிரதான். அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறது எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க? 8. சரிங்களா? அஷ்டதி கஜங்கள் யார் அவையில் இருப்பாங்க? கிருஷ்ணதேவராயர். நவரத்னங்கள் யார் அவையில் இருப்பாங்க? 2ஆம் சந்திரகுப்தர். ரைட். அந்த மாதிரி புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான கேள்வி மராத்தியர் பொறுத்தவரையும். 1665 ஜூன் 11 சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் போடுவாங்க, இல்லையா? ரைட். அதே மாதிரி புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். ரைக்கார் கோட்டையில் தான் அவர் சத்திரபதி அப்படின்னு சொல்லிட்டு முடிசூடுவார். அந்த சத்திரபதின்னு சொல்லிட்டு முடிசூடுற நாள் 1674 ஜூன் 6, இல்லையா? ரைட். மராத்தியர்கள் ஏரியாவில் ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி, 3ஆம் பானிபட் போர். அந்த 3ஆம் பானிபட் போர் எப்போ வந்தது? 1761 ஜனவரி 14. இந்த 3ஆம் பானிபட் போர் சதாசிவராவுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் நடக்கும். சரியா? இந்த அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மராத்திய பேரரசுக்கு சாவு மணி அடித்தது. உத்கிர் போர் ரொம்ப முக்கியமான கேள்வி, 1760 நடக்கும். இந்த உத்கிர் போருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதாசிவராயர் எதிரிகள் அழித்து ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ உத்கிர் போருடன் தொடர்புடைய மராத்திய அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சதாசிவராவ். தஞ்சையில் வந்து மராத்திய ஆட்சியை ஏற்படுத்தியவர் வெக்கோஜி. ஓகேங்களா? பேஷ்வா பிரதம அமைச்சர். பேஷ்வாக்கள் வந்து யார் ஆட்சி காலத்தில் ஆட்சி அமைப்பாங்க, அரசாட்சி மேற்கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாகு மகாராஜா. பேஷ்வாக்களில் முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். கடைசி பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாஜிராவ். சரிங்களா? தம்மை தக்காணத்தின் அரசன் அப்படின்னு சொன்ன பேஷ்வா யாருன்னா 1ஆம் பாஜிராவ். ஓகேவா? தலைநகரை வந்து பூனா சதாரா அன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருங்க? பாலாஜி பாஜிராவ். ஓகேவா? மராத்தியர்கள் வசூலித்த முக்கியமான வரி சவுத் மற்றும் சர்தேஷ் முக். சவுத் அப்படிங்கிறது 4இல் 1 பங்கு, சர்தேஷ் முக்குங்கிறது 10இல் 1 பங்கு. இந்த மலையில் ஒளிந்திருக்கும் இந்த எலியை கட்டி நான் இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரை சொன்னவர் யாருன்னா அப்சல் கான். இந்த அப்சல் கான் யாருன்னா பீஜப்பூர் சுல்தானான அடில் ஷாவோட தளபதி. தக்கான புற்றுநோய் என சிவாஜியை அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவுரங்கசீப். சிவாஜி அவுரங்கசீப்புக்கு குடைச்சலாக இருப்பார். அது மாதிரி ஷாஜி போன்ஸ்லேக்கு யார் குடைச்சலாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். ஷாஜி போன்ஸ்லே யாருக்கு குடைச்சலாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுக்கு. சரிங்களா? ரைட். தன்வந்திரி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மூலிகைகளை தயாரிக்கிறதுக்காக ஒரு மருத்துவ நிறுவனத்தை நிறுவனவர் யாருன்னா 2ஆம் சரபோஜி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ ஃபுல்லாக மராத்தியர்கள் பார்க்கலாமா? ரைட். தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா சுற்றி இருந்தவங்க தான் அந்த மராத்தியர்கள். மராத்தியர்கள் வந்த குறுகலான நிலப்பகுதிக்கு பேர் என்னென்னா கொங்கணம். மராட்டியர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத எழுச்சி பெருசாக இல்லை. சரிங்களா? பிராமண சமயத்தை சார்ந்து இல்லை. ஓகேங்களா? துறவிகள் கூட அடித்தட்டு நிலையில் இருந்தாங்க அப்படின்னு அந்த மதம் சார்ந்த முக்கியத்துவம் மராத்தியர் காலத்தில் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ரானடே சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு மராத்திய ஆட்சி ஏற்படுத்தினதான் சொன்னேன் வெங்கோஜி. ஓகேங்களா? 1674 to 1832. ரைட். மராத்தியர்களோட போர் முறை தான் என்னப்பா? கொரில்லா போர் முறை. மன உறுதி மிக்க மலையணி உருவாக்குனவர் யாருன்னா சிவாஜி. மராத்திய ஆட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் சிவாஜி. ரைட். சில பேசிக்கான பாயிண்ட் சிவாஜி பற்றி. சிவாஜி 1627 பிறந்தார். ஓகேவா? 1680 53வது வயதில் இறந்தார். பெற்றோர் ஷாஜி போன்ஸ்லே ஜீஜாபாய். குரு ராம்தாஸ். பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். தன்னுடைய 18வது வயதில் இராணுவ படையெடுப்பில் இறங்குறாரு. 1645 கோண்டுவானா கோட்டை, 1646 பீஜப்பூர் சுல்தான்கிட்ட தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு. ஓகேங்களா? மாவலியை சேர்ந்த காலாட்படை வீரர்கள் சிவாஜியோட அரசவையில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. படையில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. தொடக்க காலத்தில் காலாட்படை வந்து மராத்தியர்களுக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்கு, பேக் போனாக இருக்குது. ஓகேவா? காலாட்படை. ரைட். சந்திரராவ் மோர் 1656 சந்திரராவ் மோர். ஓகேங்களா? அவரை வந்து வீழ்த்தினதுக்கப்புறம் ஜாவலி அப்படிங்கிற இடத்துல சிவாஜி வந்து ரொம்ப பிரபலம் அடைகிறார். சிவாஜியை அழிக்க அனுப்பின
அந்த பீஜப்பூர் சுல்தான் அழிக்க அனுப்பின அந்த படை தளபதி தான் அப்சல் கான். ஓகேவா? அந்த அப்சல் கான் சூளுரை தான் நம்ம பார்த்தோம். ஒரு ஒளிஞ்சிருக்கிற எலியை வந்து நான் கட்டி இழுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ 1659 வந்து அனுப்புகிறார். ஓகேவாங்க? இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரலான பாயிண்ட்டுங்க. சிவாஜியோட குரு, ஆன்மீக குரு பார்த்தீங்கன்னா துக்காராவ் மற்றும் ராம்நாத். ஓகே, ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். 7th 11th ப்ரீவியஸ் இயர் எல்லா பாயிண்ட்ஸும் முடிஞ்சுது. ரைட். சிவாஜிக்கு முகலாயத்திலிருந்து அவர் கைப்பற்றின கோட்டை தான் புரந்தர் கோட்டை. சைஸ்டங்கான் இந்த புரந்தர் கோட்டையை வந்து அவர் கைப்பற்றுவாருங்க. சிவாஜிக்கு முகலாயருக்கு தான் ஆவாதுன்னு சொன்னேன் இல்லையா? சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கார். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து தன்னுடைய மாமனாரான சைஸ்டங்கானை அனுப்புகிறார். ஓகே, 1663 சைஸ்தங்கானை துரத்தி அடிக்கிறார் சிவாஜி. ரெண்டாவதாக ஒரு ரஜபுத்திர அரசரை அனுப்புகிறார். அந்த ரஜபுத்திர அரசர் தான் ராஜா ஜெய்சிங். சரியா? அந்த ராஜா ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு அப்படியே போய்கிட்டே இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட இதை தாண்ட முடியல அவரால். யாரால்? சிவாஜியால். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ராஜா ஜெய்சிங் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, புரந்தர் உடன்படிக்கை போடுறாங்க. புரந்தர் உடன்படிக்கை 1665 ஜூன் 11 போடுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிசி கேள்வி. 1665 ஜூன் 11 யாருக்கும் இடையே போடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ராஜா ஜெய்சிங் மற்றும் சிவாஜிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சிவாஜியை. சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த பழக்கூடையிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஜப்பூர் சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட அப்பா ஷாஜி போன்ஸ்லேயே கடத்தி வச்சுருவார் இதுக்கு முன்னால். ஓகேவா? கடத்தி வச்சுட்டு நீ இனிமேல் வந்து எந்த கோட்டையை கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்ச நாள் கைப்பற்றாமல் இருப்பார். அப்புறம் அவங்க அப்பா சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறக்குற வரைக்குமே அவர் படையெடுப்பு போகாமல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் படையெடுப்பை தீவிரம் மும்முரப்படுத்திடுறாரு. அதே மாதிரி ஆக்ராவில் அவமானப்படுத்தினதுக்கப்புறம் தீவிரம் மும்முரப்படுத்திடுறாரு. 1664 முகலாயர்களின் முக்கிய துறைமுகமான சூரத்தை தாக்குறாரு. ஃபஸ்ட் அட்டம்ப்டை 1670 ரெண்டாவது தாக்கி சூரத் துறைமுகத்தை கைப்பற்றிடுறாரு. 1672 சவுத்துங்கிற வரியை வந்து விதிக்கிறார் சூரத்தில். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சூரத்தில் சவுத்துன்னு என்ன சொன்னால் 4ல் 1 பங்கு நிலவரி வசூலிக்கிறது, 10ல் 1 பங்கு சர்தேஷ்முக். ஓகேங்களா? அந்த மராத்திய காலத்தில் அதிகாரிகள்கிட்ட வசூலித்த அந்த பணத்துக்கு வசூலித்த அந்த முன் பணத்துக்கு பேர் என்னென்னா ரசத். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? 1664 ஃபஸ்ட்டு சூரத்தை தாக்குறாரு. 1670 ரெண்டாவது தாக்கி கைப்பற்றாரு. 1672 சூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு பண்ணுறாரு. ஓகே, அடுத்து சத்ரபதி எப்படி என்பது எந்த மொழி சொல்னா சமஸ்கிருத சொல். சத்திரனா குடை, பதினா தலைவன். ஓகேவா? சத்ரபதி என்பது ஒரு அரசன் அல்லது பேரரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரைக்கார் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து தனக்குத்தானே சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை முடிசூட்டுறாரு. இது ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கேள்வி. சிவாஜி சத்ரபதி எண்ணை தன்னை முடிசூட்டி கொண்ட நாள் 1674 ஜூன் 6. சரிங்களா? ஸோ 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை. 1674 ஜூன் 6 சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கிறாரு. ஓகேவா? அதே 1565 ஜனவரி 23 என்னங்க, விஜயநகர வரலாற்றில் ஒரு முக்கியமான போர், ராட்சச தங்கடி என அழைக்கக்கூடிய தலைக்கோட்டை போர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். அடுத்தது சிவாஜி வந்து என்ன செஞ்சாரு, 1674 அப்படி முடிசூட்டிக்கிறாரா. அப்புறம் 1680 வயிற்றுப்போக்குனாலும் காய்ச்சல்னாலும் இறந்துடுறாரு. தன் வாழ்க்கையில் இறுதி பகுதியை அவர் யார் கூட செலவழிக்கிறார்னா அவர் மகனான சாம்பாஜி கூட செலவழிக்கிறார். சிவாஜி இறந்ததுக்கப்புறம் சாம்பாஜி வந்து ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வரையிலே அவருக்கு அனோஜி தத்தாவோட சச்சரவு இருக்குது. சரிங்களா? அந்த சச்சரவையும் தாண்டி ஆட்சி அமைக்கிறார். சாம்பாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாஜி வந்து அவர் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அவர் குடும்ப அர்ச்சகரான கவி கலாஸ்கிட்ட கேட்குறாரு. இந்த குடும்ப அர்ச்சகர் பேர் கவி கலாஸ். இது ஒரு முக்கியமான கேள்வி. யாருக்கு வந்து ஒரு குடும்ப அர்ச்சகராக கவி கலாஸ் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா சாம்பாஜிக்கு. அவுரங்கசீப்போட மகனான 2ஆம் அக்பர் வந்து சாம்பாஜியோட பாதுகாப்பில் கொஞ்ச நாள் இருப்பார். உடனே என்ன பண்ணுவார், அவுரங்கசீப் வந்து சாம்பாஜியை ஒரு வருஷம் வந்து என்ன பண்ணுவார், சித்திரவதைப்படுத்தி 1689 கொன்றுவார். புரியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்தது ஷாகு மகாராஜா வராரு. சிவாஜியோட பேரன் தான் இந்த ஷாகு மகாராஜா. ஷாகு அப்படின்னு அந்த பேர் வச்சவர் யாருன்னா அவுரங்கசீப். ஷாகு என்பதன் பொருள் என்னென்னா நேர்மையானவர். இந்த ஷாகு மகாராஜா ஆட்சி காலத்தில் தான் மராத்திய ஆட்சியில் பேஷ்வாக்களின் ஆட்சி ஒன்று உதயமாகுது. சரிங்களா? ரைட். இதெல்லாம் ஜஸ்ட்டு சிவாஜி கடை மராத்தியர்கள் கதை அப்படியே ஜென்ரலாக பார்த்துட்டே வரும். இப்போ சிவாஜி அமைச்சரில் இந்த 8 அமைச்சர் இருந்தாங்க இல்லையா, அந்த 8 அமைச்சரை நம்ம அஷ்டபிரதான்னு சொன்னோம் இல்லையா, அந்த 8 அமைச்சர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக.
ஃபர்ஸ்ட் ஒன் பேஷ்வா அல்லது பந்த் பிரதான் அப்படின்னா என்னென்னா பிரதம அமைச்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அமர்த்தியா அல்லது மஜும்தார், நிதி அமைச்சர். அமர்த்தியா அல்லது மஜும்தார் என்பது எதை குறிக்கும்னா நிதி அமைச்சர். வாக்கிய நாவிஸ், ஓகேங்களா, அரசு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளோட ஆவண காப்பாளர். வாக்கிய நாவிஸ், நான் வாக்கெல்லாம் நம்ப மாட்டேன், ஆவணமாக தான் நம்புவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். அப்போ ஃபஸ்ட்டு பேஷ்வா அல்லது பந்த் பிரதான என்னது பிரதமர், அமர்த்தியா அல்லது மஜும்தார்னா என்ன நிதி அமைச்சர். ஓகேவா, வாக்கிய நாவிஸ்னு என்ன சொன்னோம், அரசு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஆவண காப்பாளர். ஓகே. சுமந்த் அல்லது துப்பீர், வெளியுறவுத்துறை அமைச்சர், போர் மற்றும் அமைதி குறித்து அரசருக்கு ஆலோசனை வழங்குபவர். அதான் சுமந்த் மற்றும் துப்பீர். சச்சிவ் சுர்நாவிஸ், உள்துறை செயலாளர், அன்றாட வாழ்வில் கடித போக்குவரத்தை மேற்கொள்பவர். அன்றாட வாழ்வில் கடித போக்குவரத்தை மேற்கொள்பவர் தான் இந்த சச்சிவ் சுர்நாவிஸ். பண்டிட் ராவ், தனத்தியாக்ஸா, ஓகேங்களா, முதாசீப்பு, சதரு, ஓகேங்களா, இதெல்லாம் யாருன்னா அந்த மத சார்ந்த சடங்குகளில் ஈடுபடுறவங்க. அவங்களுக்கு 4 பேர் இருக்குது. பண்டிட் ராவ், முதாசீப், தனத்தியாக்ஸா, சதர். ரைட். நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி, சாரி நௌபத் அப்படின்னா இராணுவ தளபதி. ஓகேவாங்க, இதான் அந்த 8 பேர். இதுக்கடுத்து கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேஷ்முக்குகள் அப்படிங்கிறவரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓவராலாக அந்த எத்தனை கிராமம் இருக்குன்னா 20 to 100 கிராமம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிராமங்களை பாதுகாக்க யாரை நியமிப்பாங்கன்னா பட்டேல் அப்படிங்கிறவங்களை நியமிப்பாங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று பட்டேல். அந்த கிராமத்தில் பட்டேலுக்கு உதவ தான் குல்கர்னியை நியமிக்கிறாங்க. அந்த குல்கர்னி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவண காப்பாளர். குல்கர்னி யாருன்னா ஆவண காப்பாளர். அப்போ தேஷ்முக்குகள்ங்கிறவங்க 20 to 100 கிராமத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு கிராமத்தையும் பார்த்துக்கிறது யாருன்னா பட்டேல். அந்த பட்டேலுக்கு உதவி செய்கிற ஆவண காப்பாளர் யாருன்னா குல்கர்னி. ரைட். காலாட்படை 2 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று ரெஜிமெண்ட்டுகள், இன்னொன்று பிரிகேடுகள். அதே மாதிரி குதிரைப்படை 2 இருக்குது. ஒன்று பர்கீர்கள், இன்னொன்று ஷைலேதார்கள். பர்கீர்கள்ங்கிறது அரசு சார்ந்த அரசு படையில் இருக்கக்கூடிய குதிரைகள். ஷைலேதார்கள் அல்லது சிலேதார்கள்ங்கிறது உயர்குடியில் இருக்கக்கூடிய அந்த குதிரைப்படைகள். 9 வீரர்களை கொண்ட சிறிய படையாக நம்ம நாயக்குன்னு சொல்லுவோம் அல்லது கார்பரல்னு சொல்கிறோம். ஓகேவா, மராத்தியர் காலத்தில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக என்ன இருக்குன்னா ஹாஜர் மஜ்லிம் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மராத்தியர் காலத்தில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பேர் என்னென்னா ஹாஜர் மஜ்லிம். சவுத் சொன்னேன் 4ல் 1, சர்தேஷ்முக் சொன்னேன் 10ல் 1. இப்போ சவுத் வரி விதிக்கிறாங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணுறாங்களா, அது எப்படி பிரிப்பாங்கன்னா 25% யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 66% எந்த படை தளபதிகளுக்கு போயிடும். ஓகேவா, 6% பிராமணர்களுக்கு போயிடும். 3% வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போகணும்னு பார்த்திங்கன்னா அந்த வரியை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு போகும். ஸோ 25% எந்த மன்னர் ஆட்சி செய்கிறாரோ அந்த மன்னர் கொடுத்துடணும். 66% வந்து அந்த படைகளுக்கு பிரித்து கொடுத்துடணும். 6% பிராமணர்களுக்கு கொடுத்துடணும். 3% அந்த வரியை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வாங்கிக்கணும். அதான் சவுத் வரியோட பிரிவு. ஓகேவா, இது கூட பொறுத்துக்களை கேட்டுருவாங்க, தெரிஞ்சுக்கணும். அஷ்டபிரதான் பொறுத்துக்களை கேட்டுருவாங்க, நல்லா பார்த்துக்கணும். பேஷ்வாக்களோட காலவரிசையை பொறுத்துக்களை கேட்டுருவாங்க, ரொம்ப முக்கியம். ரைட். ஒரு வருட வருமானம் சமமாக வரி விதிக்கப்படுது. அதுதான் என்னென்னா குர்ஜாப்பட்டி, தஸ்திப்பட்டி. குர்ஜாப்பட்டி, தஸ்திப்பட்டி. காவலர்களாக கிராமத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னா மகர்கள். காவலர்களாக கிராமத்தில் ஈடுபட்டவங்க மகர்கள். ஓகேவா, ரைட். இந்திய கிறிஸ்தவர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களோட ஆயுதப்படையில் இருந்திருக்காங்க. தஞ்சையில் மராத்திய ஆட்சி 1676 ஏற்படுத்துகிறாங்க. தஞ்சையில் ஆண்ட 2ஆம் சரபோஜி தான் மராத்தியர்களை கடைசி அரசராக இருக்கார், கடைசி ஆட்சியாளராக இருக்கார். இப்போ இந்த 2ஆம் சரபோஜி பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் ஜெர்மானிய சமயப்பரப்பு கல்விக்குழுவை ஆதரிக்கிறார். மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கொண்டு வராரு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நாயகரால் கட்டப்பட்டு இவரால் தான் என்ன பண்ணுது, செறிவூட்டப்படுது. ஓகேவா, சிஎஸ் ஜான் என்பவரை கல்வித்துறையில் முன்னோடியாக இவர் எடுத்துக்கிறார். சிஎஸ் ஜான் என்பவரை கல்வித்துறையில் முன்னோடியாக இவர் சொல்கிறார். நவ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய கல்வி முறையை பள்ளிகளில் அறிமுகம் செய்கிறாரு. 1803 தஞ்சையில் கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு ஒரு பொது பள்ளியை உருவாக்குறார். 1803 தஞ்சாவூரில். அதே 1803 முக்தாம்பாள் அன்ன சரித்திரத்தை நிறுவுறார். இது எல்லாமே 2ஆம் சரபோஜிங்க. ஓகேவா, அப்போ 2ஆம் சரபோஜினா நீங்கள் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் மறந்துடக்கூடாது, சிஎஸ் ஜான் மறந்துடக்கூடாது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இந்த கிறிஸ்தவர்கள் இல்லாத குழந்தைகளுக்கான ஒரு நவீன பொதுப்பள்ளியை நிறுவுறாரு. நவவித்யா கல்வி முறையை கொண்டு வராரு. சரியா, முக்தாம்பாள் அன்ன சத்திரத்தை நிறுவுறாரு. இதெல்லாமே யார் செய்கிறாரு, 2ஆம் சரபோஜி செய்கிறாரு. தன்வந்திரி மகால், ஓகேங்களா, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்காக ஒரு மூலிகை தயாரிக்கிற தன்வந்திரி மகாலை நிறுவுறாரு. ஓகேவா, 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிடுறாரு. ஓகேவா, குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சச சையா. ஓகேவா, குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சச சையா. இந்த நூல்கள்லாம் யார் வந்து எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் சரபோஜி வந்து எழுதி வெளியிடுறாரு. இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் பங்கு கொண்டிருக்கிறாரு இந்த 2ஆம் சரபோஜி. ஓகே, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வன உயிரியல் பூங்காவை
தஞ்சை அரண்மனை வளாகத்தில் ஏற்படுத்தியவர் இரண்டாம் சரபோஜி. பார்த்துக்கோங்க, இப்போ 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகம் யாரு? இரண்டாம் சரபோஜி. தன்வந்திரி மஹால் இரண்டாம் சரபோஜி. மேற்கத்திய கல்வி முறை இரண்டாம் சரபோஜி. இந்திய கலை மற்றும் நடனம் மீது ஆர்வம் கொண்டவர் இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி கல்விக்கு முன்னாடியே யார் சொல்றாரு? சிஎஸ் ஜான. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். முக்தாம்பல் அணு சாஸ்திரத்தை யார் நிறுவுறாரு? இரண்டாம் சரபோஜி. ரைட். தமிழ்நாட்டில் தஞ்சை அரண்மனை வளாகத்தில் ஃபஸ்ட்டு வன உயிரியல் பூங்கா அமைக்கிறவர் யாருன்னா இந்த இரண்டாம் சரபோஜி. ஓகே. கிளாரினன் வயலின் போன்ற இசைக்கருவிகளை கர்நாடக இசையில் அறிமுகப்படுத்துறாரு இரண்டாம் சரபோஜி. 1832 மார்ச் 7 இந்த இரண்டாம் சரபோஜி இறந்துடுறாரு. ஓகேவா? இவருடைய மரணத்துக்கு ஏறத்தாழ 90,000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. முடிசூடிய பல அரசர்களை நான் பார்த்துருக்கிறேன், இவர் மாதிரி கொடைத்தன்மை உள்ள அரசரை நான் பார்த்ததில்ல அப்படின்னு இரண்டாம் சரபோஜியை யார் சொல்கிறாருன்னா பிஷப் ஹீபர் வந்து சொல்கிறாரு. ஓகே. 1838 தானே, சால்சட், பேசின் போன்ற பகுதிகளை மராத்தியர்கள் வந்து போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றினர். தானே, சால்சட், பேசின். சதாசிவராவ் ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, தலைமையில் உத்கீர் போர் நடக்குது 1760. 3ஆம் பானிபட் போர் ரொம்ப முக்கியங்க. ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அவர் தான் யார்? அகமது ஷா அப்தாலி. இவருக்கும் சதாசிவராவுக்கும் தான் 1761 ஜனவரி 14 3ஆம் பானிபட் போர் நடக்குது. இந்த அகமது ஷா அப்தாலியோட பிரதிநிதியாக யார் இருக்காருன்னா மீர் பாக்ஷி இருக்கார். ஓகேவா? ரைட். 1782 என்ன உடன்படிக்கை வருதுன்னா சால்ஃபை உடன்படிக்கை வருது. இந்த 1761 ஜனவரி 14 3ஆம் பானிபட் போர் வருது இல்லையா, இந்த 3ஆம் பானிபட் போர் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்றுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. சரிங்களா? அதே ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எல்லை விரிவாக்க காரணமாக இருந்த போர் என்ன போர்னா பிளாஸ்டிக் போர். ஓகே. 1757 நடக்கும். பக்சார் போர் எப்போ நடக்கும்? 1764 நடக்கும். வேலூர் புரட்சி எப்போ? 1806. பெரும்புரட்சி எப்போ? 1857. சரிங்களா? ரைட். சிவாஜி ஆட்சியில் வருவாய்த்துறை அலுவலராக கற்கூன்கள் இருந்தவங்க பேர் என்னன்னா கற்கூன்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பீஜப்பூர் சுல்தான் அடில் ஷாவோட தளபதி பேர் தான் அப்சல் கான். சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னா நாக்பூரின் போன்ஸ்லே. ஷெய்ஸ்டங்கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது 400 படை வீரர்கள், எத்தனை படை வீரர்னு கேட்டிருக்காங்க, 400 படை வீரர்களுடன் போயிட்டு தாக்கியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா அடில்ஷாவின் தளபதி தான் அப்சல் கான். இந்த அப்சல் கான் தான் வந்து என்ன சொல்லுவார், சிவாஜியை இந்த மலையில் ஒளிந்துட்டு இருக்க எளிய சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு சூளுரைக்கிறார். ரைட். வித்திய போஜா எனப்பட்ட மராத்திய ஆட்சியாளர் முதலாம் சரபோஜி. அகமது ஷா அப்தாலி மராத்திய பேரரசுக்கு சாவுமணி அடித்தவர் யாருன்னா அகமது ஷா அப்தாலி. தமிழ்நாட்டை சேர்ந்த போராளி கேரளவர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் யாருன்னா துண்டாஜி வாக். அவர் பேர் என்னப்பா? துண்டாஜி வாக். மராத்தியர் காலத்தில் கிராமத்தை பாதுகாப்பவர் பட்டேல். ஓவராலாக 20 to 100 கிராமங்கள்னா தேஷ்முக்கு. மாவல் அப்படிங்கிற மராத்திய சொல்லின் பொருள் என்னென்னா சூரியன் மறையும் பகுதி. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ பேஷ்வா பார்க்கலாமா? ரொம்ப முக்கியம். பேஷ்வா என்பது எந்த மொழிச்சொல்? பாரசீக மொழிச்சொல். பேஷ்வான்னா முதன்மையான அமைச்சர் அல்லது பிரதம அமைச்சர். ஓகேவா? பேஷ்வாங்கிறவங்க எந்த அரசர் ஆட்சி காலத்தில் ஒரு உண்மையான அதிகாரம் பெற்றிருந்தாங்கன்னா ஷாகு மகாராஜா. சரியா? ஷாகு மகாராஜா ஆட்சி காலத்தில் முதல் பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். ஓகே. பாலாஜி விஸ்வநாத், அதுக்கடுத்து முதலாம் பாஜிராவ், அப்புறம் வந்து பாஜிராவ். ஓகேவா? பேஷ்வாக்களில் கடைசி பேஷ்வா யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். ரைட். இதில் ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத் 1713 to 1720 வருவாய்த்துறை ஆய்வாளராக ஃபஸ்ட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டிஎன்பிசி கேள்வி, கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் போன்ற இடங்களில் வந்து கப்பற்படை கடற்படை தளங்களை நிறுவுறாரு. ஓகேங்களா? விஜயதுர்க், கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க். ரைட். அடுத்து முதலாம் பாஜிராவ் வராரு. ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத் 1713 to 1720, முதலாம் பாஜிராவ் 1720 to 1740. ஓகேவா? அதுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ் பார்த்தீங்கன்னா 1740 to 1761. ரைட்டா? ரைட். இப்போ முதலாம் பாஜிராவ் வராரு. இராணுவ படைகளுக்கு தலைமை அதிகாரம் வகிக்கிறார். இராணுவ படைகள் வந்து நானே பார்த்துக்கிறேங்கிறாரு. தேஷ்முக்குகள்கிட்ட நான் ஆலோசிக்கலன்னு சொல்கிறாரு. ஓகேவா? தம்மை வந்து என்ன சொல்கிறாரு, மகாராஷ்டிரத்தின் அரசன், தக்காணத்தின் தலைவன் என ஷாகுவை அங்கீகரிக்க வைக்கிறார். யார்? முதலாம் பாஜிராவ். அப்போ முதலாம் பாஜிராவ் என்னென்ன செய்கிறார் பார்த்தீங்களா, இராணுவ அதிகாரத்தை தன் கண்ட்ரோலுக்குள்ளே வராரு. தேஷ்முக்குகளோட நான் ஆலோசிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தன்னை மகாராஷ்டிரத்தின் அரசன், ஏனைய தக்கான பகுதிக்கு தலைவன் சொல்கிறாரு. நிதி நிர்வாக செயல்பாட்டை பூனேவிலே மையப்படுத்துகிறாரு. மராத்திய குதிரைப்படை 1720 2 மடங்கு ஆகுது. சரிங்களா? பேரரசின் அதிகாரத்தை மேம்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம். கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா போன்ற குடும்பங்களுக்கெல்லாம் இவர் என்ன செய்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்குறாரு. கெய்க்வாட், ஓகேவா, சிந்தியா, ஹோல்கார். நெக்ஸ்ட்டு பாலாஜி பாஜிராவ் வந்து பூனே தான் தலைநகரம், சதாரா கிடையாதுன்னு சொல்கிறார். மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, கப்பம் வசூலிப்பதை டெல்லி வரை இவர் காலத்தில் போகுது. 1745 to 51 காலத்தில் ரகுஜி பான்ஸ்லே வந்து என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் கொள்ளையடிச்சிட்டே இருக்கார். பேஷ்வாக்கு கீழே பெரிய மாகாணம் இருந்தது. அந்த பெரிய மாகாணத்தில் ஆளுநராக இருந்தவங்க தான் சர் சுபாஷ் தாரர்கள். ஓகேவா, சர் சுபாஷ் தாரர்கள். அதே மாவட்ட பேஷ்வா பிரதிநிதிகளாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமவிஸ்தார் மற்றும் மம்லத்தார்.
மாவட்டத்தில் பேஷ்வாவோட பிரதிநிதிகள். இப்போ ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா சர் சுபாஷ் தாரர்கள். ஓகேவா, சர் சுபாஷ் தாரர்கள்ங்கிறவங்க ஆளுநராக இருக்காங்க. கர்மவிஸ்தாருங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பிரதிநிதிகளாக இருக்காங்க. ரைட். மாவட்ட அளவில் கணக்குகளை வந்து வசூலிக்கிறவங்க தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே. நகரங்கள் மாநகரங்களில் தலைமை அதிகாரியாக யார் இருக்காருன்னா கொத்வால் இருக்கார். அண்ட் ஃபைனலாக பேஷ்வாக்களுக்கு ஒரு தலைமை தளபதியாக யார் இருக்காருன்னா திரிம் பக்ராவ் இருக்கார். திரிம் பக்ராவ் பேஷ்வாக்களோட தலைமை தளபதி. அப்போ மாகாண ஆளுநர் பார்த்திங்கன்னா சர் சுபாஷ் தாரர். ஓகேவா. மாவட்ட அளவில் பிரதிநிதிகள் மம்லஸ்தார் மற்றும் காமஸ்தார். ஓகேவா. கணக்குகள்னால் தேஷ்முக் தேஷ்பாண்டே. ஓகேவா. அண்ட் பேஷ்வாக்களுக்கு தலைமை தளபதியாக யார் இருக்காருன்னா திரிம் பக்ராவ். நண்பர்களே, மராத்தியர்கள் ஓவர். மெகா ரிவிஷன் கிளாஸில் கிளாஸ் 2வும் ஓவர். ஸோ இதை நல்லா பார்த்துட்டிங்கன்னா மராத்தியர்கள் ரிவிஷன் விட்ட மாதிரி. தேங்க்யூ.